அக்னேஸ்வரன் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாய்ப்பு, அதுல வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு அவருடைய ஆதரவு அப்படின்னு இருக்கு. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வத்தை நிராகரித்து, அவரோடு இருக்கக்கூடியவர்களை நிராகரித்து ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியல. அதுதான் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையாக இருக்கு, அதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறார் திரு எஸ்பிஎல். நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சார். அதாவது சார், மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் சாருக்கு வந்து அவர் வந்து எதாவுமே சட்டப்பூர்வமாக தான் பேசுவார். அவருடைய பேச்சுக்கு ஒரு வலிமை உண்டு என்பதை எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப கேட்க விரும்புவது சார், நீங்க தானே சொன்னீங்க இடையீட்டு மனு போடுறாங்க, போட்டதுல தீர்ப்பு வருது. போடுறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு? அந்த ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு இது பண்ணது செல்லாது, அதை பொதுக்குழு ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி 3 கண்டிஷன் கொடுத்தது. பொதுக்குழு அந்த வழக்கு வந்து இன்னும் தீர்ப்பாகல. ஆக ஈரோடு இடைத்தேர்தல் அந்த ஆர்வம் தான் சின்னத்தை முடிவெடுப்பாரு முந்தின நாள் சொல்லுது, அடுத்த நாள் இடையீட்டு மனுல தீர்ப்பு சொல்லுது. நான் கேட்கிறேன், நீங்க தீர்ப்புல நீங்க சொல்றீங்களே KS தென்னரசு அவர்களை இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கிற போது இப்போ நீங்க இடையீட்டு மனுவுல உங்க 4 பேத்தை சேர்க்க சொன்னாங்கல்ல, அப்படி சேர்த்து வந்ததற்கு பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அவர் வந்து திரு தமிழ்மகன் ஹுசேன் வந்து அவர் தன்னிச்சையா முடிவெடுத்துட்டாரு அப்படிலாம் நீங்க சொல்றீங்கல்ல. ஆனால் உங்க ரோல நீங்க சரியா பண்ணீங்களா? ஏங்க உச்சநீதிமன்றமே எங்களை 4 பேத்தை சேர்த்துக்கிற சொல்லிருச்சு. ஆகையினால முன்னாள் முதலமைச்சராகிய நான், இன்றைய OPS அவர்கள், இந்த நான் சொன்ன வேட்பாளர் செந்தில் முருகன், ஆகவே இவரையும் நீங்கள் பெயர் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்தீங்களா? ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்களே நடைமுறைப்படுத்தாத போது, ஆக ஏற்கனவே 2530 நீங்க நடைமுறைப்படுத்திருக்கீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் திரு தமிழ்மகன் ஹுசேன் வந்து இந்த கடிதங்களை பெறுகிறார். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல கொடுக்குறீங்க. எஸ்பிஎல் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னீங்க நாங்க தேர்தல் தீர்ப்பை எதிர்பார்க்கல, அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ரெட்டலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் போயிருக்க வேண்டாமே. ஓபிஎஸ் ஏன் ஒத்துக்கணும்? இல்ல ஓபிஎஸ் உடைய ஆதரவே இல்லாமல் தான் நாங்க நிப்போம், கடைசி வரை ஏற்க மாட்டோம் சொல்லக்கூடிய இடமும் இல்லல்ல. கேக்குற சார், அந்த பாயிண்ட்குள்ளே நாங்க போகல. நாங்க எது வந்தாலும் எங்களுக்கு சின்னம் வேணும். வேட்புமனு என்னைக்கு தாக்கல் பண்றதா சொல்லியிருந்தீங்க? என்னைக்கு சொல்லியிருந்தீங்க? எங்களுக்கு தேவை இடையூட்டு மனு, அது சிம்பிள் வேணும். அது இல்லாட்டினாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் நிலையிலிருந்து மாறல. அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். ஆகையினால இவர்கள் நினைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நாங்க சின்னத்தை விட்டு கொடுத்துட்டோம். இல்ல, உண்மை அது இல்ல. நாட்டு மக்களுக்கும் அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும். என்னன்னா, நீங்க ஒரு தேதி அறிவிக்கிறீங்க, வேட்புமனு இன்று தாக்கல் அப்படின்றீங்க, அதுக்கு பிறகு இல்ல நாங்க இதை போஸ்ட்போன் பண்றோம்ன்றீங்க. இதுக்கு இடையில பாரதிய ஜனதா கட்சியுடைய சமாதான பேச்சுக்கள் நடக்குது. இதுக்கு இடையில இன்றைக்கு அவர் திரும்ப பெறார், காத்திருந்தோம், வேட்பாளரை திரும்ப பெறுகிறார். எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு போய் நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போறீங்க போது எல்லா சமரசங்களையும் நீங்களும் செஞ்சிருக்கீங்கன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. எஸ்பிஎல் அந்த அடிப்படையில் தான் கேள்வி முன்வைக்கிறார். அவரை நிராகரித்து இது நடக்கல, கட்சி வந்துருச்சு, அதெல்லாம் என்ன ஃபேக்ட்ங்கிறதுல அவரும் ஒத்துக்கிறார். இதெல்லாம் தான் ஃபேக்ட். ஒரு ஜேர்னலிஸ்டா நான் பாக்குறேங்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஓபிஎஸ் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணல, நீங்களும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்கங்கறாரு. காம்ப்ரமைஸ் நான் கேக்குறேன். சரி ரைட் சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சார். காம்ப்ரமைஸ் இந்த சென்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர் செந்தில் முருகன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா வேட்பாளர் நிறுத்தினால் நான் ஆதரிப்பேன்னு சொல்லி என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி தன் வார்த்தையை சொல்லிருக்கிறாரா? அப்ப இப்ப சரி, நீங்க தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு வாபஸ் வாங்குறீங்களே, வாபஸ் வாங்க ஒரு கேள்வி அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க உங்ககிட்ட. சரி, நாங்க தான் பிஜேபிக்காக பேசுறோம், பிஜேபியோட நெருக்கமா இருக்கோம், பிஜேபி சொல்றத கேட்கிறோம்ன்றீங்களே, நீங்க வெளிப்படையா சொல்லுங்களேன், பிஜேபி ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தனித்து நிற்க போகிறோம்னு நீங்க சொல்லி பாருங்கன்னு பல நாளா சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களா? நீங்களும் வியூகம் வகுத்தீங்கல்ல, அந்த வியூகம் அவங்களுக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் என்றைக்காவது பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிப்பேன்னு சொல்லல. காரணம் நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சருக்கு வரேன். நீங்க அதை சொல்ல வேண்டியதானே, பாரதிய ஜனதா கூட்டணி இல்லைன்னு சொல்லி. நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியில் இருந்த கட்சி, ஆட்சியில் இருக்க போற கட்சி. அதனால நீங்க அந்த பெரிய கட்சி தான் நாங்க அதிமுக கூட்டணியில் என்னைக்காவது பாஜக சொல்லியிருக்கா? அப்போ இங்க அந்த சண்டைக்கு இங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவரவர் கட்சிகளுக்கு அவரவர் முடிவை எடுப்பார்கள் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த முறை அப்படி இல்லையே. அதுல
எதுக்கு? ஏன் அப்புறம் பிஜேபி உள்ள விட்டீங்க? பிஜேபி வந்து பேசினாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஒன்னா போங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் அனுமதிச்சீங்க தானே, ஏற்றுக்கொண்டீங்க கட்சி என்கிற முறையில் எல்லாரிடமும் பேசுவது ஒரு அரசியல் நாகரிகம். அந்த நாகரிகத்தை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பா செய்யறாரு. நீங்க ஆதரவு கேட்டதை நான் தவறுன்னு சொல்லல. கூட்டணி கட்சி கிட்ட ஆதரவு கேட்டீங்க, நேர்ல போய் பாத்தீங்க, எல்லா கூட்டணி கட்சிகளையும் பாத்தீங்க, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தீர்கள், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனால் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் வந்துச்சுல்ல, அங்கதான் கேள்வி வைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாருடைய அறிவியும் தேவையில்லை. அவர் முன்னனுவும் போர்தா இன்னைக்கு களத்தில் இருக்கிறாரு. நீங்க இப்ப மட்டும் இல்ல, செல்வி ஜெயலலிதா அம்மா காலத்திலே வெற்றி பெற்ற 27 பேரில் அவரும் ஒருவர். அதை விட்டு வைப்பார். நான் இப்ப கேட்பது, நான் எந்த அதெல்லாம் போனீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வமும் சொல்லுவாரு, அவங்க இருக்கும் போதே 3 முறை என்னை நம்பிக்கையாக வைத்தார்கள், நிறைய சொல்றதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் கேட்கறது இந்த இடத்துல நீங்க முழுமையா இதெல்லாம் இன்னைக்கு வந்து எல்லா காம்ப்ரமைஸும் நடந்து அவங்க வாபஸ் பெற்று இதெல்லாம் வந்த பிறகு இல்ல நாங்க தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி சரியா இருந்திருக்கோம், உறுதியா இருந்திருக்கோம்னு சொல்லக்கூடியது முழுமையா சொல்ல முடியுமா? ரெண்டு பக்கம் சேர்ந்து தான் இது நடந்திருக்கு. நீங்களே எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க சார். அப்ப 27 பேர் இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மா கூட ஒருத்தர் வெற்றி பெற்ற ஐயா PH பாண்டியன் கொண்டு போய் சேர்த்தாரா? அதேதான் இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் மூலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சின்னம் 62 பேரை வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறவர் இன்னைக்கு சின்னத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிறாரு. இதே சின்னத்தை காப்பாற்றணும்னு நினைச்சவர் திரு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆக போறதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரும்பான்மை நிரூபிக்கிற போது அந்த அன்னைக்கு மட்டும் சின்னத்தை காப்பாத்தாம நீங்க திமுகவோட சேர்ந்து போனீங்களே, அன்னைக்கு அப்புறம் தானே சார் கூட்டணி ஒரு நிலைப்பாடா? அதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லக்கூடாது, சேர்ந்துட்டீங்க கூட்டணி இல்ல, சொல்லக்கூடாது, அப்ப சொல்லக்கூடாது, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அக்னீஸ்வரன். அதுக்கு அப்புறம் ஒன்னா டிராவல் பண்ணி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த பயணம்லாம் நடந்துச்சு. நம்ம போய் இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்றுக்கொண்டீங்க. நீங்க வந்து போனதற்கு 62 எம்எல்ஏக்களும் அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் இருந்தாலும் இந்த 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஓ பன்னீர்செல்வம், 2 MP வச்சிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவும் இருந்து அல்லது அவருடைய கருத்தும் கேட்டு பெற்ற பிறகுதான் இந்த இரட்டலை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஆனா ஒருவேளை இவங்க கேட்டீங்களா இல்லையா? சரி சார், கண்டிப்பாக அது இல்ல சார். இடையூட்டு மனு நம்ம வேணும்ன்றதுக்காக இடையூட்டு மனு போட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்னு தெரியுங்களா, நாங்க அதிமுக சின்னத்தை வந்து நாங்க கொடுக்கணும்னு தான் இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் ரெட்டை இலை சின்னத்துக்கு தான் கேட்போம். அப்ப ரெட்டை இலை சின்னத்துல KS தென்னரசு நிக்க போறாரு. KS தென்னரசு பேரை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நோக்கம்? வேட்பாளர் எடப்பாடியினுடைய வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் லட்சுமணன் சொல்றாரு, சுட்டி காட்டுறாரு. அதான் ஃபேக்ட். அப்ப உங்க தேர்தல் ஆணையமோ அல்லது உச்சநீதிமன்றமோ அதிமுக வேட்பாளருக்கு தான் அந்த இதை கொடுத்திருக்கே தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை சொல்லல. அவங்க ரெட்டலை கரெக்ட். நீங்க வந்து அவர்கிட்ட பரிந்துரை செய்யும் போது பேசுவோம், பரிந்துரை செய்யும் போது கூட நீங்க வந்து செந்தில் முருகன் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா ரெட்டலை மட்டும் தான் சொல்லுவோம், KS தென்னரசு சொல்ல மாட்டோம்னா இது கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய ஒரு செயல். அதத்தான் எடப்பாடி வேணாங்கிறாரு. பேசுவோம். திரு KCP, எல்லாரும் இணைந்து பல விமர்சனங்களை முன் வச்சீங்க. ஆனா சட்ட ரீதியாக அல்லது தேர்தல் களத்துல எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைவரா இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா உங்க கட்சிக்குள்ள அல்லது உங்களுடைய கட்சிக்குள்ள? முதல்ல என்றைக்கு செந்தில் முருகன் அமைப்பு செயலரா OPS அறிவித்தாரோ ஈரோடு வேட்பாளரை, அன்றைக்கு அவரை வாபஸ் பெறுவதற்கு உண்டான முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அறிவிப்பு வேணா இன்னைக்கு வந்திருக்கலாம். அந்த அவர் வாபஸ் பெறுகிறார் என்பதற்கான சிம்டம் தான் அவரை வந்து அமைப்பு செயலரா அறிவிச்சார். ஒன்று. இரண்டாவது, அறிவிக்கப்பட்ட போதே சொன்னார் சார், பாரதிய ஜனதா கட்சி நிக்குதுன்னா நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம்னு. அவருக்கு முதல் நாளே சொல்லிட்டாரு. நீங்க கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்தீங்களா? இல்ல இன்றைக்கு, அதாவது தென்னரசுக்கு ஆதரவாக அவர் வாபஸ் பெற்று வருவார் அப்படிங்கிறது. இரண்டாவது, எல்லாரும் நினைக்கிறீங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார் என்று. பாரதிய ஜனதா கட்சியின் நரித்தந்திரத்திற்கு தன்னை பலி கொடுத்து விட்டார். நீங்க நல்ல வரலாறு பாருங்க. 2017 சசிகலா அம்மையார் தலைமை பொறுப்புக்கு வர்றாரு. டிஸ்பியூட் நம்பர் 2 அவை தலைவர் மதுசூதனன் தான் அதிமுக தேர்தல் ஆணைய தீர்ப்பு. லட்சுமணன் சொன்ன மாதிரி 2020 OPS ஒதுக்கப்படுறார், தன்னை பறிகொடுத்து விடுகிறார். 2023 தனக்கு கிடைத்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி நழுவ விட்டு விட்டார். இனி அடுத்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை உருவாகிற வரை தமிழ் மகன் உசேன் தான் கட்சிக்கு A-Farm B-Farmல கையெழுத்து போடுவாரு. அவருடைய தலைமை அதிமுகவில் தொடரும்.
இவர் நம்ம சண்முகம் உடன் இருந்து பயணிப்பார். நீங்க ஒரு இது வந்து இந்த தேர்தலுக்கான நீதிமன்றத்தினுடைய ஆணைங்க, முழுமையான ஆணை வர வேண்டியிருக்கு, பொதுக்குழு குறித்த தீர்ப்பு வர வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி இன்ட்ரீமா ஒரு ஆர்டர் இது. சசிகலா அம்மையார் கூட இன்ட்ரீமா எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சுட்டு அதுக்கு பின்னால சசிகலா சொல்றதை எடப்பாடி கேட்டு நடந்துப்பாரு, வெளியில வந்தோடனே தனக்கு பொறுப்பாதங்கள்ல வந்து சமர்ப்பித்து விடுவார்னு தான் அவரு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமியும். இந்த ராஜதந்திரம் பாஜகவும் தெரியும் இல்ல. கத்தி இன்றி யுத்தமின்றி ரத்தமின்றி எடப்பாடி பழனிசாமியை பாஜக வீழ்த்தி விட்டது. பாஜக இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சி. அது வந்து சத்திரியர்கள் இது இல்ல, சாணக்கியர்கள் உடைய தந்திரம். இனிமேல் தவிர நீங்க எப்பவுமே கோர்ட்ல நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் அன்டில் தி நெக்ஸ்ட் ஹியரிங்னு கொடுப்பாங்க. அடுத்த ஹியரிங் வரும்போது that will get extended for some more time. அப்படியே போகும். இப்ப நீ அடுத்த வழக்குல என்ன தீர்ப்பு வரும்னா, பல வழக்குகள் இருக்கு அதிமுகல. அடுத்த வழக்குல சரி தொண்டர்களாலதான தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், இது நல்லா தான் இருக்கு, எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்ப தமிழ் மகன் உசேனே ஏஃபாம் பிஃபாம். இது பாருங்க, மதுசூதரன் தலைமையிலான அவைத்தலைவர் தலைமையிலான அதிமுகவுக்கு அப்படிங்கிற அந்த டிஸ்பியூட் நம்பர் 2 அந்த ஆர்டரோட வந்து சிக்காதுதான் சசிகலாவுக்கு நேர்ந்த கதி. இதே நீங்க எதிர்பார்க்கிற அல்லது நீங்க கணிக்கிற ஒண்ணா கூட இருக்கலாம். நான் இன்னொரு சினாரியோ உங்களுக்கு சொல்றேன், இல்ல இன்னொரு சினாரியோ உங்களுக்கு சொல்றேன். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனடியாக எல்லாரும் என்ன நினைச்சீங்க, எல்லா அரசியல் நோக்கர்களும் என்ன நினைச்சாங்க, அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி, ரெட்டலைக்கு நெருக்கடி, ரெட்டலை முடங்க போகுது, அப்ப இதை வந்து பிஜேபி பயன்படுத்தும், இப்படி எல்லாம் பர்செப்ஷன்ஸ் இருந்ததுல. ஆனால் இந்த குறுகிய காலத்துல குறைந்தபட்ச நேரத்துல சட்ட ரீதியா தங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடிஞ்சிருக்குல்ல, அப்ப இதையும் அவங்க பார்க்க மாட்டாங்களா, எதிர்கொள்ள மாட்டாங்களா? நீங்க சொல்ற சினாரியோ எப்படி வரும்ன்றீங்க? இந்த சட்ட ரீதியான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிமானத்தை இழந்திருக்கிறார். அவர் உள்பட அனைவரும் கையொப்பமிட்டு தமிழ் மகன் உசேனை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்து விட்டீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் ஏஃபாம் பிஃபாமுக்கு தமிழ் மகன் உசேனுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த தொண்டர்களால் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற வரை தமிழ் மகன் உசேன் தலைமை தொடரட்டும். ஏஃபாம் பிஃபாம்ல நான் அதான் சொல்றேன், பொதுக்குழுக்கான தீர்ப்பு வரப்போது எல்லாமே முடிஞ்சிடும்ல. இப்ப இந்த இடத்துல இந்த அனுமதியை சார் ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சிம்பிள் சார். பொதுக்குழுவை ஏற்கல, பொதுக்குழு நிராகரிக்கத்தக்கது, பொதுக்குழு கூட்டினதே தப்புன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கு அந்த பொதுக்குழுக்கான அங்கீகாரத்தை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அப்படின்னா பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைக்கால பொதுச்செயலாளரா திரு எடப்பாடி பழனிசாமிக்கான அங்கீகாரமாகவும் இதை பார்க்க முடியாதா? நீங்க தமிழ் மகன் உசேன் ஒரு சிறுபான்மையினர், அடுத்து இன்னும் 12 மாசத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. அரசியல் ரீதியானது தேர்தல் ஆணையமோ அல்லது நீதிமன்றமோ அதெல்லாம் பார்க்க போறது. நீங்க சரி, ஏன் இதை வந்து உச்ச நீதிமன்றம் நாங்க நடைமுறைகளை எல்லாம் கவனிச்சோம், தமிழ் மகன் உசேன எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுகவை ஏத்துக்கிட்டு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களை ஏத்துக்கிட்டு அத்தனை தொண்டர்களை ஏத்துக்கிட்டு செயல்படுறீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியே பொதுக்குழுல என்ன தீர்மானம் போட்டிருக்கிறாரு, தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுப்போம் தானே போட்டிருக்காரு. அதனால ஒரு நியூட்ரலா தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற வரை ஒரு இடைக்கால ஏற்பாடாக தமிழ் இது ஒரு ராஜதந்திர ரீதியா சாணக்கியத்தனமா பிஜேபி எடுத்திருக்கிற டிராப்ல இவர் விழுந்துட்டாருங்கிறது உங்க பார்வை, விமர்சனம், பேசலாம். எஸ்பிஎல் குறுக்கிட விரும்புனீங்க, உண்மை கேசிபி வர ஒரே ஒரு நிமிஷம் தான். இல்ல, இந்த பொதுக்குழுவை உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அப்படி அங்கீகரிச்சிருந்தால் அந்த பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் இந்த பொதுக்குழுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி அங்கீகரித்திருந்தால் அந்த பொதுக்குழு